வண்டி ஃபுல்லாக மழையில் நனையிறதுனால ப்ளக்கில் தான் முதல்ல தண்ணி அடிப்போம். முதல்ல வந்து ப்ளக்கை கைட்டி பார்க்கணும். ஸ்பாட் ப்ளக் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறும். கைட்டி காமிக்கிறேன். இதுதான் ப்ளக்கு, ஸ்பாட் ப்ளக்கு. இது கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து ஒரு துணி, உங்ககிட்ட துணி இருந்தாலும் துணி க்ளீன் பண்ணுங்க. இல்லை துணி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எமர் ஷீட்டு இல்லை ஏதாவது உப்பு காய் மாரி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி ஸ்பார்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இந்த கார்பன் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஃபயரிங் க்ளீனாக இருக்கும். ப்ளக்கு ஃபயரிங் க்ளீனாக இருக்கும். ப்ளக்கு ஃபயரிங் க்ளீன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது உள்ள தண்ணி போச்சுன்னா லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க்கை க்ளீனாக இருந்தாலே போதும், வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். முதல் விஷயம் பேஸ் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பெட்ல வந்து தண்ணி போகும். மோஸ்ட்லி மழை தண்ணி வந்து உள்ள போகும். அவங்க கிட்டே ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா இதுல வந்து டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இது பார்த்தீங்களா ஸ்க்ரூ தெரியுதுங்களா? இது திறந்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி ஏறி இருந்தா ட்ரை ஆகும். இந்த மாதிரி கீழே அந்த பக்கம் பாருங்க. பெட்ரோல் அது பெட்ரோல் வந்துடும். உங்களுக்கு தண்ணி இருந்தா தண்ணி வந்துடும். ஓகே ஓகே. அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வந்துடும். ப்ளக் அந்த ப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இது பேஸ். ஸோ இது வந்து பேஸ் அவ்வளோதான். கார்பெட் மோஸ்ட்லி கார்பெட்டரில் போகும். அந்த கார்பெட்டர் ஸ்க்ரூவை ட்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கப்பில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆனாலே உங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் கரெக்டாக க்ளீனாக உள்ளே போகும். இன்ஜின் உள்ள ஸ்பார்க் ஆகிடும். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு. அந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி நல்லா துணியில் க்ளீன் பண்ணியும் இல்லை ஒரு சின்ன ஒரு எமர் ஷீட் ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இது பேஸ். அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு தண்ணி இன்ஜின் உள்ளெல்லாம் தண்ணி போட்டுச்சுன்னா அது உங்களால் முடியாது. இது உள்ள இந்த சைலன்சர் எக்ஸாஸ்ட் வழியா தண்ணி உள்ள போயிடும். இது வழியா தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. மெக்கானிக் ஷீட் தான் நீங்க கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்க கைட்ட முடியாது. மெக்கானிக் ஷீட் தான் வந்து பண்ண முடியும். இது பேஸ், அவ்வளவுதான். பேஸ். ஆனா இப்போ வந்து தண்ணியில போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல முட்டை வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் நினைச்ச வண்டி ஓட்டி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா இருக்கும், அது சைலன்சர்லாம் தண்ணி போகாது. அந்த டைம்ல என்ன பண்றது? சடனா மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? வண்டி முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. வண்டி ஓட்டிட்டு போகாதீங்க. ஆஃப் பண்ணிட்டு எங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தண்ணி இடத்துல எடுத்துட்டு வந்து கூடுமான வரைக்கும் நான் சொன்ன அந்த பேஸ் ப்ளக்கை கைட்டிட்டு பம்ப் பண்ணுங்க. சப்போஸ் இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா பம்ப் பண்ணிங்கன்னா அது வழியாக தண்ணி வந்துடும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் எக்ஸாஸ்ட் வழியாக வந்து எட்டு வழியாக வந்து தண்ணி வந்துடும். எட்டு வழியாக தண்ணி வந்துன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக இன்ஜின் உள்ளே போகாது உங்களுக்கு. ஆனால் முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் அப்படியே ஓட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த பம்பிங்கில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி உள்ளே வந்து இன்ஜின் ஆயில், கிளச் பிளேட்டு இது எல்லாமே ஸ்பாயில் பண்ணிட்டோம். முதல்ல ஆஃப் பண்ணிடணும். அப்படியே ஓட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஜின்லாம் ஸ்பாயில் ஆகிடும் உங்களுக்கு.